இந்த கதை கடலோரத்திலிருந்து வெகு தொலைவில் நிலத்தின் உட்பகுதியில் தொடங்குகிறது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பழமையான பாறைகளும் தட்பவெப்ப நிலைகளும் தாது மணல் துகள்களை வெளியேற்றி வருகின்றன. அவற்றை ஆறுகள் கடற்கரைக்கு கொண்டு செல்கின்றன. அங்கே அலைகள், நீரோட்டங்கள் மற்றும் காற்று ஆகியவை இலகுவாக மணலை அடித்துச் சென்று கனமான தாதுக்களை விட்டுச் செல்கின்றன. துகள் துகளாக கனமான தாது மணல்கள் இயற்கையாகவே மீட்பிறப்பிற்கு அடியில் செறிவூட்டப்படுகின்றன. இயற்கையின் வளங்களும் மனித முன்னேற்றமும் பொறுப்பான வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையின் மூலம் இங்குதான் ஒன்றிணைகின்றன. கேபிட்டல் மெட்டல்ஸ் லங்கா என்பது ஐக்கிய ராஜ்யத்தில் பொதுவாக பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள கேபிட்டல் மெட்டல்ஸ் PLC என்ற தாய் நிறுவனத்தால் சொந்தமாக கொண்டிருக்கும் பெருமைக்குரிய இலங்கை நிறுவனமாகும். நிலையான பங்குதாரர் மதிப்பை வழங்கக்கூடிய அறநெறிமிக்க மற்றும் முன்னணி நடைமுறைகள் மூலம் கனிம வளங்களை மேம்படுத்துவது எனும் தெளிவான நோக்கத்தை இந்நிறுவனம் கொண்டுள்ளது. எமது பணி உலகளாவிய அறிவையும் சிறந்த நடைமுறைகளையும் உள்ளூர் வாய்ப்புகளுடன் இணைக்கிறது. புவியியல், பொறியியல், சுற்றுச்சூழல், அறிவியல் மற்றும் சமூக உறவுகளை ஒன்றிணைக்கும் எமது மக்களின் நிபுணத்துவமே எமது பலமாகும். டப்ரபேன் கனிம திட்டம் இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அகழ்ந்தெடுக்கக்கூடிய கனிமப்புக்கள் செறிந்துள்ள இடங்கள் இங்கே கவனமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இவை சுற்றுச்சூழலுக்கும் சமூகங்களுக்கும் மிக குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த மணல் பரப்பிற்குள் இயற்கையாகவே அமைந்து தனித்துவமான கனிமங்கள் காணப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் பிரத்யேகமான பண்புகளை கொண்டதுடன் நாம் வாழும் உலகில் மிக முக்கியமான தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றன. இவற்றுள் ஜிர்கான், ரூட்டைல், இல்மனைட் மற்றும் கானட் ஆகிய கனிமங்கள் அடங்கும். இவை நவீன கால வாழ்க்கைக்கு இன்றியமையாதவையாகும். இவற்றில் சில கனிமங்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வர்ணங்கள், பிளாஸ்டிக் மற்றும் காகிதம் போன்ற தயாரிப்புகளுக்கு இன்றியமையாதவை. அதேவேளை ஏனையவை பீங்கான் பொருட்கள், சுகாதாரத்துறை மற்றும் விண்வெளித்துறை போன்றவற்றிலும் பயன்படுத்தப்படுகின்றன. உலகின் மிக உயர்தரமான கனமான கனிம படிவங்களில் ஒன்றை கொண்டுள்ள டப்ரபேன் திட்டம் பொறுப்பான நில மேம்பாட்டிற்கான புதிய தர நிலைகளை உருவாக்குவதற்கு இலங்கைக்கு கிடைத்துள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாகும். பல தசாப்த கால புவியியல் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. எமது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்பாடானது இலங்கையின் சுற்றுச்சூழல் கட்டமைப்பிற்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக 11 தேசிய அமைப்புகளுடனான ஆலோசனைகளை உள்ளடக்கியிருந்தது. கண்டல் காடுகள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் கலாச்சார மரபுரிமை தளங்கள் போன்ற முக்கியமான சூழல் தொகுதிகள் எமது திட்ட வரைவில் இருந்து முழுமையாக விலக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் நிலையான முன்னேற்றத்திற்காக பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு தனியார் நிறுவனமும் அரசாங்கமும் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்பதற்கு இத்திட்டம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. எந்த ஒரு அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் அந்த சூழலில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் குறித்த விரிவான கண்காணிப்பு உறுதி செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் கனிம மணலானது செல்கள் எனப்படும் சிறிய மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படுகிறது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் சாதாரண வாகனங்கள் மூலம் அருகிலுள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. சுத்திகரிப்பு நிலையத்தில் கனிம மணலானது புவியீர்ப்பு விசை அடிப்படையில் இயங்கும் சுருள் செறிவுபடுத்திகள் வழியாக செலுத்தப்படுகிறது. இது எவ்வித ரசாயன பயன்பாடும் இன்றி கனமான கனிமங்களை மட்டும் பிரித்தெடுக்க உதவுகிறது. சுத்திகரிப்பு செயல்பாட்டிற்கு தேவைப்படும் நீர் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் இருந்து பாதுகாப்பான முறையில் பெறப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் அகழ்வு முடிந்தவுடன் அந்த இடம் சுத்தமான மணலால் உடனடியாக நிரப்பப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து எடுக்கப்பட்ட மேல் மண் மற்றும் உள்ளூர் தாவரங்களை கொண்டு அந்த நிலம் மீண்டும் இயற்கையான நிலைக்கு சீரமைக்கப்படுகிறது. அகழ்வு புள்ளியில் தொடங்கும் எமது செயல்பாட்டின் ஒவ்வொரு கட்டமும் இலங்கைக்குள்ளேயே மதிப்பை கூட்டுவதை உறுதி செய்கிறது. சுத்திகரிப்பின் முதல் கட்டத்திலேயே அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் ஈர செறிவூட்டும் ஆலை மூலம் தரம் உயர்த்தப்படுகின்றன. இதன் மூலம் 90% அதிகமான கனமான கனிமங்களை கொண்ட ஒரு செறிவூட்டப்பட்ட கனிமம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சுத்திகரிப்பின் முதல் கட்டத்திலேயே சாதாரண மணலானது அதன் ஆரம்ப மதிப்பை விட 40 மடங்கு அதிக ஏற்றுமதி பெறுமதியை பெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அடுத்த கட்ட பிரித்தெடுத்தல் செயல்பாடுகள் இந்த கனிம சரிவை முழுமையான கனிம தயாரிப்புகளாக மாற்றும். ஒவ்வொரு ஏற்றுமதியும் கடுமையான ஏற்றுமதி விதிமுறைகளுக்கு அமைவதுடன் இலங்கையின் கைத்தொழில் வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்கிறது. எதிர்கால கனிம அகழ்வு நடவடிக்கைகளுக்கு தயாராகும் வகையில் தற்போதே முறையான நில வரைபடமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உள்ளூர் தாவர இனங்களை கொண்டு சில மாத காலத்துக்குள்ளேயே நிலத்தை அதன் பழைய இயற்கை வளத்துக்கு திரும்புவதை உறுதி செய்யும் வகையில் எமது தொடர்ச்சியான நில சீரமைப்பு பணிகள் அமையும்.
ஏற்கனவே சர்வதேச திட்டங்களில் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அத்தகு திட்டங்களில் கடற்கரை நிலப்பரப்புகள் முழுமையாக மீளுருவாக்கம் செய்யப்பட்டு வன விலங்குகளின் வாழ்விடங்களாகவும் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதாரங்களுக்கு ஆதரவளிக்கும் இடங்களாகவும் மீண்டும் மாறியுள்ளன. எமது கல்வி திட்டங்கள் ஊடாக உள்ளூர் பாடசாலைகளுக்கு தேவையான வளங்களையும் கற்றல் வாய்ப்புகளையும் வழங்கி நாம் ஆதரவளிக்கிறோம். இந்த திட்டமானது 300க்கும் அதிகமான நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் உள்ளூர் விநியோகஸ்தர்கள் மற்றும் சேவை வழங்குநர்கள் ஊடாக இன்னும் பல மறைமுக வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். தொழில்நுட்ப வல்லுநர்கள், இயந்திர இயக்குநர்கள், ஆய்வக பணியாளர்கள் முதல் ஓட்டுநர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகள் வரை எமது குழுவில் உள்ள ஒவ்வொரு தனிநபரின் உழைப்பும் எமது கூட்டு வெற்றியை உறுதி செய்கிறது. நாங்கள் வேலைவாய்ப்பு சந்தையில் புதிதாக நுழையும் இளைஞர்களுக்கு தொழில்முறை திறன் மேம்பாடு மற்றும் நேரடி செயல்முறை பயிற்சிகளையும் வழங்குகிறோம். சிறு வணிக உரிமையாளர்கள் மற்றும் நில உரிமையாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் நேரடி பலன்களை பெறுகின்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி, விளையாட்டு மற்றும் உள்ளூர் வணிக முயற்சிகள் ஆகியவற்றின் ஊடாக நாங்கள் சமூகத்துடன் தீவிரமாக இணைந்து செயல்படுகிறோம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான எமது உள்ளக பயிற்சி திட்டங்கள் அடுத்த தலைமுறையினர் நிலையான கைத்தொழில் துறையில் நேரடி செயல்முறை அனுபவத்தை பெறுவதை உறுதி செய்கின்றன. நாம் ஒன்றிணைந்து கிழக்கு மாகாணம் முழுவதும் மேலும் வலுவான மற்றும் தாங்கும் திறன் கொண்ட சமூகங்களை கட்டியெழுப்புகிறோம். பொறுப்புணர்வு மிக்க இந்த அபிவிருத்தி திட்டத்தின் நேர்மறையான தாக்கம் கடற்கரை எல்லைகளையும் தாண்டி நாடு முழுவதும் பரவுகிறது. ராயல்டி கட்டணங்கள், வரிகள் மற்றும் உள்ளூர் வேலைவாய்ப்புகள் ஊடாக கேபிட்டல் மெட்டல்ஸ் நிறுவனம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கும். முதல் 10 ஆண்டுகளில் மட்டும் வரிகள் மற்றும் உரிமை தொகைகள் மூலமாக 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நிதி தேசிய பொருளாதாரத்திற்கு நேரடியாக சென்றடையும். ஒவ்வொரு ஏற்றுமதியும் தரக்கட்டுப்பாடுகள், சட்ட விதிமுறைகள் மற்றும் தடமறிதல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் மிக தெளிவான மற்றும் வெளிப்படையான நடைமுறைகளை பின்பற்றும். நிதியியல் வளர்ச்சியை தாண்டி அறிவு பகிர்வு, பயிற்சி மற்றும் உள்ளூர் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் நாம் முதலீடு செய்கிறோம். இந்த முன்முயற்சிகள் எதிர்காலத்திற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கின்றன. இதன் மூலம் கிடைக்கும் செழிப்பு ஒவ்வொரு சமூகத்திற்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதை நாம் உறுதி செய்கிறோம். இயற்கை வளங்களின் ஆற்றலை நமது அனைத்து சமூகங்களுக்குமான அர்த்தமுள்ள முன்னேற்றமாக நாம் ஒன்றிணைந்து மாற்றுகிறோம். அபிவிருத்தி என்பது அனைவருக்கும் பயனளிக்கும் போது மட்டுமே அர்த்தமுள்ளதாக அமைகிறது. கேபிட்டல் மெட்டல்ஸ் PLC பொறுப்புணர்வுடன் வளங்களை மேம்படுத்தி நிலையான இலங்கையை உருவாக்குவோம்.